இன்டலெக்ட்னா அறிவுத்திறன், இமோஷன்ஸ்னா உணர்ச்சி திறன், வில்லுனா சித்தம் கொள்ளும் ஆற்றல். இந்த மூணு தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மனம் என்கிற மண்டலத்தை தான் ஆத்மா என்று சொல்லுகிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டியது. அப்ப மைண்டுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, எல்லாவற்றும் வாழ்ந்து இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. Alba, Niro Omega, பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். நீரே ஆல்பா பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். கானமாகி யாவும் உமக்கே தேவாரி போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும்
பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியின் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். வித்தியாசம் எதுல வரணும்? வெறும் சட்டையில கிராப்ல இல்ல வித்தியாசம். எதுல வர வேண்டிய வித்தியாசம்? வித்தியாசம் நம்முடைய புத்தியில வரணும், நம்முடைய எண்ணங்கள்ல வரணும். எண்ணங்கள்ல வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அது வந்துவிடும். ஆனா அந்த பி டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையில இருந்து அந்த மெட்டமார்போசிஸ் என்கிற வார்த்தை வருது. இங்கிலீஷ்ல மெட்டமார்போசிஸ் என்றால் மெட்டமார்போங்கிற அந்த கிரேக் மொழி வார்த்தையில இருந்து தான் மெட்டமார்போசிஸ் என்றாங்க. மெட்டமார்போசிஸ் ஒன்றும் இல்லை, இந்த கூட்டுப்புழுல இருந்து பட்டாம்பூச்சி உருவாகுது பாருங்க, அதுதான் மெட்டமார்போசிஸ். அது என்னன்னா உள்ளான மாற்றம். இட்ஸ் an inward change. மெட்டமார்போசிஸ்னா மறுரூபமாகுதல்ன்றது வெளியே நடக்கிற ஒரு சேஞ்ச் இல்லைங்க. சட்டையை மாத்துறது இல்லை, கிராப்பை மாத்துறது இல்லை. அது எங்க நடக்கிற சேஞ்ச்? அது உள்ள இருதயத்துக்குள்ள நடக்கிற சேஞ்ச். இருதயத்துக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால வெளி தோற்றத்தில் ஒரு மாற்றம். பட்டாம்பூச்சி புது சட்டை போட்டு வரல, புழுக்கு புது சட்டையை போட்டு விட்டாங்க. ஒரு புழு எடுத்துட்டு போயிட்டு அழகழகா கலரா ஒரு சட்டை போட்டு விட்டு ரெக்க கட்டி விட்டாங்களா? அதுக்கு கிடையாதுங்க. அது உள்ளான ஒரு மாற்றம். உள்ள இருந்து மாறி அந்த கூட்டு புழு என்ன ஆயிடுச்சு? பட்டாம்பூச்சியாக உருவெடுத்து இருக்குது. அப்ப உள்ள இருந்து வரணும். இப்போ இதை வாங்கி மாட்டிக்க முடியாது. இது ஒன்றும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கிடையாது, எல்லாம் வாங்கி டெக்கரேஷனை மாட்டி வைக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது you shall be a tree of righteousness அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மாதிரி ட்ரீ இது விதை உள்ள போய் வளர்ந்து வர்ற ஒரு ட்ரீ ஒழிய இது எல்லாத்தையும் டெக்கரேஷன் 3 மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து ஒட்டுற ட்ரீ இல்லை. அது அப்படி உருவாக்குற ட்ரீ இல்லை. அப்ப பாருங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிய வேணாம், அந்த மூலையில போயிட வேணாம். எப்படி இருங்கன்றாரு? பி டிரான்ஸ்ஃபார்ம்னா உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டு அதன் விளைவாக வெளியில மாற்றம் காணப்படட்டும்ன்றாரு. இதுதான் நீங்க கர்த்தர் உங்களுக்காக ஆயத்த பண்ணைகள் எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்க வழின்றார். என்ன மாதிரி வழி பாருங்க. This is the way to receive all that has been prepared for you by redemption. மீட்பின் மூலமாக உங்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அத்தனை காரியங்கள் நீங்க பெற்று அனுபவிக்கிறதுக்கு வழி என்ன? வழி தான்றாரு. இந்த உலகத்தினுடைய திங்கிங்கை விட்டுட்டு, அந்த ஷேப் வேணான்னு விட்டுட்டு, அந்த மோல்ல நுழையாம மறுரூபமாகணும், உள்ளான விதத்தில் மாற்றப்பட்டு இந்த உள்ளான மாற்றம் வெளியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். இது நிறைய கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கல பாருங்க. அதனால கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோட என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்தவன்னா சட்டையை மாத்துறது. உங்க கோயிலுக்கு வந்தா சட்டையை எப்படி மாத்த சொல்லுவீங்களா? ஒரு அம்மா கேக்குது, என் மக அங்க வருதியா, சட்டையெல்லாம் மாத்தி ஏத்தி விட்டுருவீங்களா நீங்க? நீங்க வந்து பாருங்க, சட்டையை மாத்துறதா எங்க வேலை? நாங்க என்ன டெய்லருங்களா? இல்ல ஃபேஷன் டிசைனரா? கிடையாது. பிரசங்கியாருங்க. நாங்க பிரசங்கியாருங்க. இந்த வெளியே என்ன சட்டங்கிறத பற்றி பேசுறது இல்ல, உள்ள எப்படி மாறுறதுன்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். உள்ளான மாற்றம் எப்படி வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்றதுன்றதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்ப வழி இதுதான். என்ன வழி? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனால உள்ளான விதத்துல மாறி மறுமடைகிறது தான் தேவன் ஆயத்தம் பண்ண சுதந்திரிக்கிறதுக்கு வழி. சாத்தான் இதை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் பாருங்க. இந்த வழியில தான் நம்ம சுதந்திரிக்கணும், அப்படிதான் கடவுள் வச்சுட்டாரு. இதுதான் ப்ராசஸ். நம்ம ஒன்றும் தஞ்சாவூர் பொம்மை இல்லை, சும்மா வச்சுட்டு அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு மனதை தந்திருக்கிறாரு, சித்தத்தை கொடுத்திருக்கிறாரு, விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. தீரா யோசிச்சு தீர்மானம் எடுத்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. அதனால தலையாட்டி பொம்மை மாதிரி நம்மளை கர்த்தர் வைக்கல, யோசின்றாரு, சத்தியங்களை சொல்றாரு, சில காரியங்களை காண்பிக்கிறாரு. நம்ம யோசிச்சு மனம் மாறுறதுதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் ஒழிய ஏதோ எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறது கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. நமக்கு ஒரு மூளையை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்கள். அப்ப பிசாசுக்கு தெரியுது பாருங்க, கர்த்தர் மனதின் மூலமா வேலை செய்யறாருன்னு தெரியுது. ஆனால் அவன் என்ன பண்றான்? அவனுடைய அவன் நம்மை தடை செய்யக்கூடிய, அதாவது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ண பெறாம தடுக்கக்கூடிய ஒரே வழி அவனுக்கு என்ன தெரியும்? அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மனதை கெடுத்துட்டா எல்லாத்தையும் கெடுத்தலாம், பொழப்பையே
எடுத்துடலான்னு தெரியும் அவனுக்கு. இந்த திங்கிங்கை மட்டும் மாற விடாம பண்ணிட்டா இந்த மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உருப்படாம பண்ணிடலாம்னு அவனுக்கு தெரியும். என்ன ஜார்ஜின் பேர் வச்சுக்கலாம், ஜேம்ஸின் பேர் வச்சுக்கலாம், பாலனே பேர் வச்சுக்கலாம், இல்ல ஜீசஸ்னே பேர் வச்சிருக்காங்க சிலர். ஆனா ஆள் மட்டும் மாறும். அவனுக்கு தெரியும் நல்லா பேர் என்ன வேணா வச்சுக்கிட்டோம், கோயிலு கூட போட்டுன்றான். ஆனா கோயிலுக்கு போறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. பாருங்க, நீ பைபிள் கூட வாசிச்சுக்கோ, நீ ஜபம் கூட பண்ணிக்கோ, என்னமோ சடங்காச்சாரம் ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ. ஆனா புத்தி மட்டும் மாறிடாம பார்த்துக்கோ. அவனுடைய கொள்கை நல்லா கிளீனா இருக்கான் பாருங்க. அவன் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். புத்தி மாறிச்சுன்னா ஆள் மாறிடுவான், ஆள் மாறிட்டா நம்மளுக்கு வேலை எல்லாம் போயிடும், நம்மளை காலி பண்ணுவாங்க இடத்த, நமக்கு பிரம்ம பொழப்பு கெட்டு போயிடும். அதனால அவன் என்னமோ பண்ணிக்கிட்டோம், கோயிலுக்கு போய்க்கோ, பாட்டு கேட்டு பாடிக்கோ, கிறிஸ்துமஸ் கூட கொண்டாடிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, உன் சடங்காச்சாரம் சம்பிரதாயம் எல்லாம் பின்பற்றிக்க, ஆனா புத்தி மட்டும் மாறாம பாத்துக்கன்னு சொல்லி, அதனாலதான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. எல்லாம் மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஆனா ஆள் மட்டும் மாறல. பிசாசு அவனுடைய கோலை அச்சீவ் பண்றான். எப்படி அச்சீவ் பண்றான்னா, அவனுக்கு நல்லா தெரியுது எப்படி இது வேலை செய்யுதுன்னு. எப்படி இது வேலை செய்ய, எப்படி அவன் தடுக்கிறான் பாருங்க. அவனுக்கு தெரியும் மனம் புதிதாகிறது கர்த்தருடைய வார்த்தை தான் மனதை புதிதாக்குது. மனம் எப்படி புதிதாக முடியும்? என் மனம் உலகத்தை போலதான் இருக்குது. நான் இந்த உலகத்துல தான் பிறந்திருக்கேன், எனக்கு கலாச்சாரம் இருக்குது, எனக்கு ஒரு ஊர் இருக்குது, குடும்பம் இருக்குது, பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதுல இருந்து வருது எல்லாம். ஆனா நான் கிறிஸ்தவனான பிறகு எனக்கு ஒரு ஊர் இருக்கலாம், குளம் இருக்கலாம், கோத்தலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா எனக்கு இங்கிருந்து வருது விஷயம். அதுல ஒருவேளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் நான் வேற ஒரு மனுஷனாக மாறுகிறேன். அப்ப வார்த்தையினுடைய பங்கு என்னன்னு பாருங்க. இங்க நம்ம எல்லாம் பலவிதமான குலம் கோத்திரம் பின்னணியிலிருந்து வர்றோம், ஊர்ல இருந்து வர்றோம், பல பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். ஆனா நம்ம எல்லாம் இங்க வரும்போது நமக்கு எல்லாம் காமன் இது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இது நம்மளை ஷேப் பண்ணுகிறது. பிசாசுக்கு இது தெரியுது பாருங்க. அவனும் கர்த்தர் யூஸ் பண்ற மாதிரி தெரியாதா? கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கு தெரியும் நம்முடைய மனம் மாறினாதான் நம்ம பால் தேன ஓடுற தேசத்தை அடைய முடியும், இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நன்மைகளை சுதந்திரிக்க முடியும், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளை அடைய முடியும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாரு? மனம் புதிதாக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம மனம் புதிதாகட்டும் போதிக்கிறாரு. பிசாசுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான்? அவனும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றான். கர்த்தர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாரு? இந்த வார்த்தையை கொண்டு மனதை புதிதாக்குறாரு. ஆனால் இயேசு இந்த உலகத்துல இருந்து இது சொன்னார் இல்லையா, ஒரு ஊமை சொன்னார் இல்லையா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இப்படிதான் வேலை நடக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நடக்குது? வசனம் விதைக்கப்படுது. இப்ப எதுக்கு வந்துருக்கீங்க? வசனம் விதைக்கப்படுகிறது. வசனம் உள்ள விதைக்கப்பட்டு அதனுடைய விளைவாக விளைச்சல் உண்டாகிறது, ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. இப்படிதான் வேலை நடக்குது. அவனும் என்ன பண்ணிட்டான்? கரெக்ட் இதுதான் மெத்தட்னு சொல்லிட்டு அவனும் விதைக்க ஆரம்பிச்சிட்டான். எதை விதைக்க ஆரம்பிச்சிட்டான்? பொய்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய வசனம் சத்தியம், இதை விதைக்கிறது போல அவன் என்ன பண்றான்? பொய்களை விதைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பொய்களை விதைக்க ஆரம்பிச்சு அது என்ன பண்ணுது? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விளைச்சலை உண்டாக்குறது. அந்த விளைச்சல் என்னன்னு நான் சொல்றேன். என்ன மாதிரி ஒரு விளைவை உண்டு பண்ணி இருக்கிறது அவன் விதைத்த பொய்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு விளைவு உண்டாகி இருக்குன்னு பாருங்க. என்ன விளைவு தெரியுமா? ஒரு மென்டல் பிளாக் உண்டு பண்ணிடுச்சு. மனதளவில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து கர்த்தருடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்றாதபடிக்கு ஒரு மென்டல் பிளாக் ஏற்படுத்தி விட்டது. ஹலோ, நிறைய பேர் அப்படியே பாக்குறாங்க, என்ன வம்பா இருக்குது இதுன்னு, இவ்வளவு வேலை நடந்திருக்குது, எனக்கு யாரும் சொல்லலையே, அதுதான் கோயில், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறான். இதுதான் நடந்திருக்குது பாருங்க. நிறைய பொய்களை கொண்டாந்து அது மூலமா இது மூலமா எது மூலமா கொண்டாந்து வேச்சிட்டான். உள்ள அந்த பொய்களை நாம் நம்பிட்டோம், உண்மைன்னு சொல்லி நம்பிட்டோம், இதுதான் சத்தியம் நம்பி இருக்கிறோம், இதுதான் வழி, இதுதான் முறை, இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனம் நம்புகிறது. பல விதங்களை நம்புது. எங்க வீட்டுல இப்படிதான், எங்க ஊர்ல இப்படிதான், எங்க குலத்துல இப்படிதான், கோத்திரத்துல இப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம். நம்ம பொய்கள், பல பொய்கள், பயங்கரமான பொய்கள், அவைகளெல்லாம் விதைச்சு கடவுளுடைய சுதந்திரத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம் நுழையாதபடிக்கு, அதை பெற்று அனுபவிக்காதபடிக்கு என்ன பண்ணிட்டான்? ஒரு மென்டல் பிளாக்க ஏற்படுத்தி விட்டான். இருக்கீங்களா? நிறைய பேருக்குள்ள அது இருக்குது. இது இப்படிதான் வேலை செய்து பாருங்க.
3 யோவான் 2 எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உன் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்றார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஆத்மான மைண்டு, ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குல்ல. ஆவினா உள்ளான மனிதன், ஆத்மாங்கிறது இந்த மைண்டு. அதுல என்ன இருக்குது? அறிவு, விருப்பம் கொள்ளுதல், வில்லு, தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், அப்புறம் இமோஷன்ஸ், உணர்ச்சிகள், இதெல்லாம் இருக்குது. இன்டெலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில், இதுதான் அந்த மைண்டினுடைய 3 பார்ட்ஸ், 3 பகுதிகள். இன்டெலெக்ட்னா அறிவுத்திறன், இமோஷன்ஸ்னா உணர்ச்சி திறன், வில்லுனா சித்தம் கொள்ளும் ஆற்றல். இந்த 3 தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. மனம் என்கிற மண்டலத்தை தான் ஆத்மா என்று சொல்லுகிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டியது. அப்ப மைண்டுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப என் மைண்டுக்கும் நான் எப்படி இருக்க போறேன், என் வாழ்க்கைக்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க போறேன்னா இல்ல கெட்டு அழிய போறேன்னாங்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. என் மைண்டுக்கும் அதுக்கும். என் மைண்ட்ல நான் வாழ்ந்திருந்தா, என் மனதில் நான் வாழ்ந்திருந்தா நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். என் மனதில் நான் வாழவில்லை என்றால் எல்லாவற்றிலும் வாழ முடியாது. நான் எவ்வளவு தூரம் போக முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்கிறது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சித்தம் கொள்ளுகிற ஆற்றல், என்னுடைய அறிவு, என்னுடைய கற்பனை, இவை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கிறது. How far I'll go and what I will do depends upon my intellect, my emotion, my will, my imagination, my thoughts, my thinking. இதெல்லாம் சார்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் போறோம் நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு தூரம் போகணும். நிறைய பேர் நினைக்கிறேன் அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாரோ அவ்வளவு தூரம் போவேங்க. நான் என் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல். அவரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரா? இல்ல அப்படி சொல்லி பைபிள்ல உங்க எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அவ்வளவு தூரம் தான் போக முடியும். நீங்க மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த மைண்டுக்கும் வாழ்க்கைக்கு இருக்கிற கனெக்ஷன் சிம்பிளா இல்லஸ்ட்ரேட் பண்ற பாருங்க. மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பாருங்க, நாம் எதை விரும்புகிறோமோ, ஒரு காரியத்தை விரும்புகிறோம், அது எங்க இருந்து வருது? விருப்பம் எங்க இருக்குது? மைண்ட்ல தான் இருக்குது. விருப்பம் வந்து இட் இஸ் a function of the mind. விருப்பங்கள் எங்க கொள்றோம்? நம்ம மைண்டுக்குள்ளதான் அது உண்டாகிறது. டிசைர்ஸ். அந்த டிசைர், விருப்பங்கள் உள்ள உண்டாகும் போது அது என்ன பண்ணுகிறது? அதை எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எதை? என்னுடைய விருப்பங்களின் படிதான் நான் என்னுடைய சரீரத்திலே காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் எதை விரும்புறேனோ அதான் சாப்பிடுறேன். இது நல்லா விளங்கும் இல்லையா? உப்மா எனக்கு பிடிக்காதுன்னா என் கை உப்மாவை போய் தொடாது. ஏன்னா அது பிடிக்காது. எனக்கு இட்லி கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நான் என்னத்தை விரும்புகிறோம் அதைத்தான் என்னுடைய சரீரம் செய்கிறது, நாடுகிறது. என்னுடைய விருப்பத்தின்படிதான் என்னுடைய சரீரம் செயல்படுகிறது. விருப்பம் தான் இன்ஃப்ளூயன்சஸ் மை பாடி அண்ட் வாட் இட் வில் டூ. அப்ப பாருங்க, நான் என்ன என்றது என்னுடைய சரீரத்தை பாதிக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வெட்கப்படுறாங்க இல்லையா? வெட்கப்படும் போது என்ன ஆகுது? வெட்கம் ஒருத்தருக்குள்ள இருக்கும்போது முகமெல்லாம் அப்படியே செவந்துருது. பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் இருந்தாங்க, இப்ப என்னமோ யாரும் என்னமோ சொல்லிட்டாங்க, என்னமோ செஞ்சிட்டாங்க, ஒரே வெட்கம் வந்து உள்ள வந்து அப்படியே கவி பிடிச்சிருச்சு. அவங்கள உள்ள வெட்கம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த வெட்க உணர்வு உள்ள வந்த மைண்ட் திங்ல ஒரு மனதில் உண்டாகிற ஒரு காரியம் வந்தவங்க பாருங்க, முகம் அப்படியே பிளஷஸ், ஃபிளஷ் பிளஷஸ் இல்லையா? நம்முடைய மாம்சத்துல அதனுடைய பிரதிபலிப்பை நாம் காணலாம். உள்ள இருக்கிற வெட்கம் முகத்துல தெரியுது. அப்படியே முகம் செவந்துடுது. அப்படியே திடீர்னு ஒரு கலரே மாறிடுது. ஆல்ரெடி இதே மாறிடுது. ஏன்? நம்முடைய மைண்டுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ரியல் கனெக்ஷன் இருக்குது. சும்மா ஒயர் பண்ணி கனெக்ஷன் கொடுத்தா மாதிரி இருக்குதுங்க. இங்க சுவிட்சை தட்டினா இங்க லைட் எரியும், இங்க சுவிட்சை தட்டினா அங்க லைட் ஆஃப் ஆயிடும். ஹலோ, இங்க சக்சஸ் சுவிட்சை தட்டினா அங்க வாழ்க்கையில சக்சஸ் உண்டாகும். இங்க ஆஃப் பண்ண போச்சு, லைட் ஆஃப் ஆயிடுவீங்க. அப்படிதான் வச்சுட்டார் கர்த்தர். மைண்டுக்கும் இந்த பாடிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வச்சுட்டார். மைண்டுக்கும் வாழ்க்கைக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போறதுன்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை வச்சுட்டார். அதனால பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த மைண்டை
இதுல பூந்து கொஞ்சம் விளையாடினான். அவனுக்கு தெரியும் ஒரு இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்றது. as a man thinketh in his heart so is he. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவனுக்கு நல்ல வசனம் தெரியும். இயேசுகிட்டே வசனத்தை கோட் பண்ணான் இல்லையா அவன். தேவதூதர்களும் ஏந்தி கொண்டு போவார்ன்ட்டு எழுதி இருக்கிறதே கோட் பண்றான். சங்கீதம் 91 மற்றவங்க வாசிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, இவன் கரெக்டா வாசித்து வச்சிருக்கிறான். பிசாசு கரெக்டா வசனத்தை கோட் பண்ண உடனே அவங்க ஏதோ பெரிய தேவனுடைய மனுஷன் நினைச்ச கூடாது. நீங்க பிசாசு கூட வசனத்தை நல்லா கோட் பண்றான், அவனுக்கு நல்லா தெரியுது. அப்ப பாருங்க அவனுக்கு என்ன தெரியுது, இது நல்லா தெரியுது. ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப இங்க ஆஃப் பண்ண சுவிட்ச அங்க ஆஃப் ஆயிடும். வாழ்க்கையை ஆஃப் பண்ண தெரியும் அவனுக்கு, எப்படி பண்ணணும்னு தெரியும். இங்க மைண்ட்ல பூந்தா அங்க நடந்துருங்கிறது அவனுக்கு விளங்குகிறது. அதனாலதான் பாருங்க இந்த மனம்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அது எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்க்கணும். அதனால தான் இப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி தவறான ஒரு மோல்டுக்குள்ள போகாதபடிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனதாக அதை மாற்றுகிறது, எப்படி எல்லாம் பண்றது, இந்த மனதை எப்படி மேனேஜ் பண்றதுன்றது நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து கத்துக்கணும். மேனேஜ் பண்ணலன்னு வைங்க, இந்த மைண்டை மேனேஜ் பண்ணலன்னா கடவுளுக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. The perfect will of God will not be proven in our lives. மைண்ட் எப்படி வேலை செய்யுது புரிஞ்சுக்கணும். அதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க கண்ணு தான் பாக்குது. கண்ணு இல்லைங்க பாக்குது, மைண்டு தான் பாக்குது. கண்ணு மூலமா மைண்டு பாக்குது. நீங்க பாக்குறீங்க, பார்க்கும்போது இந்த கண்ணு ஒண்ணும் பார்க்கல, இது ஒரு சாதாரண ஒரு ஆர்கன், பிசிக்கல் ஆர்கன். இந்த கண்ணு மூலமா இந்த மைண்ட் என்ன பண்ணுது, பாக்குது. ஒரு லென்ஸ் மாதிரி, அவ்வளவுதான். இது மூலமா மைண்டு பாக்குது, பாக்குறது மைண்டு தான். அதே மாதிரிதான் இந்த காது கேட்கல, இந்த காதின் மூலமாக உங்க மனது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹலோ, அதே மாதிரிதான் இந்த தோல், இந்த சரீரம் ஃபீல் பண்ணல, இந்த சரீரத்தின் மூலமாக உங்களோட மனம் ஃபீல் பண்ணுகிறது. அப்படி யோசிக்கணும். அப்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க ஒரு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இது மூலமா என்ன ஆயிடுது, உள்ள மைண்ட்லயே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப போக்கஸ மைண்ட்ல இருந்து தூக்கி கொண்டு போய் எங்க வைக்கணும், வெறும் சரீரத்தை போக்கஸ் பண்ணாம எங்க போக்கஸ் பண்ணணும், நம்முடைய மைண்டுக்குள்ள போக்கஸ் பண்ணணும். ஏன்னா மைண்டு அங்கதான் விஷயமே நடக்கிறது. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நமக்கு விரோதமாய் எழும்பும் ஒன்றும் வாய்க்காதே, ஒன்றும் வாய்க்காதே, என்றுமே ஜெயம்தானே, நமக்கு என்றுமே ஜெயம்தானே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உலகின் அதிபதி சாத்தானை காட்டிலோ, சாத்தானை காட்டிலும்